வெல்கம் டு தமிழ் Pharmacist. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் இருக்கிற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்னென்னா, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஏபிஐ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏபிஐ என்னென்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ட். நான் ஃபர்தர் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்என்டி இருக்கும். ஆர்என்டினா என்னென்னா என்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ கெமிக்கல் என்டிட்டி ஆர் நியூ மாலிகுலர் என்டிட்டி அப்படிம்பாங்க. ஏபிஐ ஆர்என்டியில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக் ஆர்என்டினா என்னென்னா, அவங்க வந்து நியூவாக வந்து கெமிக்கலை வந்து சிந்தசிஸ் பண்ணி அது வந்து தெரப்பட்டிக் எஃபெக்ட் இருக்கிற கெமிக்கலை வந்து சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபார்முலேஷனாக ஆர் டோசேஜாக டேப்லெட்டாக கேப்சூலாக ஃபர்தராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை வந்து சிந்தட்டிக் ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த சிந்தட்டிக் பண்ணுற இதை வந்து குவான்டிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ணுறதுக்குலாம் நம்ம அனலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து அனலிட்டிக்கல் ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அனலிட்டிக்கல் சிந்தட்டிக் ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 முடிச்சிட்டோம். அதாவதுனா ட்ரக் டிஸ்கவரி டீம், அதாவது என்சி நியூ கெமிக்கல் என்டிட்டி ஆர் நியூ மாலிகுலர் என்டிட்டி, அப்புறம் வந்து சிந்தட்டிக் ஆர்என்டி, அப்புறம் சிந்தட்டிக். என்னென்ன சப்போர்ட்டிங் டீம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்யூஏ டெவலப்மெண்டல் குவாலிட்டி அஷூரன்ஸ், அவங்க வந்து குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அப்புறம் பேக்கேஜிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அதாவது வந்து சிந்தசிஸ் பண்ணுற ஏபிஐ வந்து எப்படி பேக்கேஜிங், எந்த மாதிரி பேக்கேஜிங் எடுத்தால் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஸ்டெபிலிட்டி மானிட்டர் பண்ணுறதுக்காக ஸ்டெபிலிட்டி டீம் இருப்பாங்க. ஸோ அப்புறம் ப்ராசஸ் டெவலப்மெண்ட், ஸ்கேலப் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ் டெவலப்மெண்ட்னா ஒரு கண்டுபிடிச்ச ஃபார்முலேஷன் வந்து ப்ராசஸை வந்து எப்படி டெவலப் பண்ணி இது பண்ணுறது, ஸ்கேலப் பண்ணுறது, அந்த டெக்னாலஜி எப்படி ஆர்என்டிலேருந்து கமர்ஷியல் போகிறது, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ராசஸ் டெவலப்மெண்ட், ஸ்கேலப் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் முக்கியமான பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ்டு ட்ரக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி தான் வந்து நம்ம ஃபார்முலேஷன், அது ஏபிஐ வந்து சிந்தசிஸ் பண்ண ஏபிஐ வந்து கமர்ஷியலாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுலாம் வந்து இந்த ரெகுலேட்டரி டீம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிஆர்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க என்னென்னா நம்ம ப்ராசஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ப்ராசஸ் யாரும் காப்பி பண்ண முடியாத மாதிரி பேட்டர்ன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்க வந்து ஐபிஆர். கிளினிக்கல் டீம் பார்த்திங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூ மாலிகுலர்னால இந்த கிளினிக்கல் ட்ரையல் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிளினிக்கல் டீம் வந்து இருக்கும்.